48 சங்கீதம் அதன் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, நான் சொல்ல சொல்ல என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக மக்களுக்கு இந்த வருஷத்தை கடந்து போகிறது என்பதே ஒரு பெரிய பயத்துக்குரிய காரியமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த வருஷத்தை எப்படி தாண்டுவோம்? இந்த வருஷத்தின் முடிவை நாம் காண்போமா? 2026 வருஷத்தில் நாம் பிரவேசிப்போமா? அதுவரை நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்குமா என்கிற சந்தேகங்களும் ஐயங்களும் மிகுந்து காணப்பட்டது. ஆனாலும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ அல்லது கொஞ்ச நாட்களோ நடத்துகிறவர் அல்ல. அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற தெய்வங்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாம் நம்மை நடத்துமா என்று சொல்லி கேட்டா அப்படி அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு உண்டு. ஆனால் இந்த தேவனும் நம்மை மரண பரியந்தமும் நடத்துவார். அல்லேலூயா. அதை குறித்து நான் வேதத்திலிருந்து ஒரு சாட்சியத்தோடு இதை விளக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஒரு இடத்தில் யாக்கோபு வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அல்லேலூயா. இந்த யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, அவன் ஈசாக்கு மற்றும் ரெபேக்காளுக்கு பிறந்த பிள்ளை. இவனோடு கூட இன்னொருவனும் சேர்ந்து பிறந்தான். இரட்டையர்களாய் ரெபேக்காளுக்கு பிறந்தார்கள். ஒருவன் ஏசா, மற்றவன் யாக்கோபு. இவனுடைய தாய் தகப்பன்மாரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, ஆபிரகாம் எப்படி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தானோ அதே போலவே அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். இவன் ஆராதிக்கிற விதத்தை பார்த்த ரெபேக்காள், அவளும் கூட என்ன செய்ய தொடங்கினா? அந்த தேவனை ஆராதிக்க தொடங்கினாள். அப்போ இந்த ஈசாக்கு அவளுக்காக விண்ணப்பம் பண்ணினா. ஈசாக்குக்கு 60 வயது. ஈசாக்கு தன்னுடைய 60ஆம் வயதிலே ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணினா. 20 வருஷம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அந்த சமயத்தில் ஈசாக்கு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினா, கர்த்தாவே, எனக்கும் என் மனைவிக்கும் நீர் ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணின போது அந்த ரெபேக்காள் கர்ப்பவதியானாள். அப்படி கர்ப்பவதியா இருக்கும்போது அவள் கர்ப்பத்துல 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதை குறித்து அவளுக்கு துக்கமும் கவலையும் உண்டானது. அப்படி துக்கமும் கவலையும் உண்டான போது தன் புருஷன் ஆராதிக்கிற தேவனிடத்தில் நாம் விசாரிப்போம் என்று சொல்லி இந்த ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். அப்படி விசாரிக்கும் போது தேவன் அவளுக்கு, உன் வயிற்றில 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவளை சமாதானத்தோடு அவள் வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது இவள் விசுவாசத்தோடு வருகிறாள். ஏற்ற சமயத்துல சுகப்பிரசவத்துல 2 பிள்ளைகளையும் அவள் பெற்றெடுத்தாள். இப்போ ஈசாக்கும் விசுவாசம் உள்ளவன், ரெபேக்காளும் விசுவாசம் உள்ளவள். ஆனா ஈசாக்குக்குள்ள இருந்த விசுவாசம்
இந்த ரெபேக்காளுக்குள்ள இருந்ததா என்று சொல்லி பார்த்தால் கொஞ்சம் குறைவு. அல்லேலூயா. ஏற்ற காலங்கள், நாட்கள் கடந்து வருகிறது, பிள்ளைகளும் வளரத் தொடங்குகிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு ஏசாவின் மேல் பிரியம் வைத்து அவனை நடத்துகிறான். ரெபேக்காலோ இளையவனாகிய யாக்கோபின் மேல் பிரியம் வைத்து அவனை குணசாலியாகவும் கூடாரவாசியாகவும் வளர்க்கிறாள். அப்படி வளர்த்து வரும்போது இந்த யாக்கோபுக்கு அவனை பற்றின வாக்கு தத்தங்களை, அதாவது ஏசாவாகிய உன் அண்ணன் உன்னை சேவிப்பான் என்று கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சிறுவயது தொடங்கி அவனுக்கு போதித்து வந்தால், ஆனால் அந்த போதகத்தின்படி அவனை என்ன செய்யவில்லை? நடத்தவில்லை. ஸ்தோத்திரம். அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவனை அழைத்த போது கூடாரத்துக்கு பின்னாலே மறைந்திருந்த இந்த ரெபேக்காள் அதை கேட்டுக்கொண்டிருந்து அவள் என்ன செய்திருக்கலாம்? தன் புருஷனிடத்தில் போய், ஏங்க இப்படி செய்றீங்க? கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இந்த யாக்கோபு தான் உம்முடைய சுதந்திரவாளி என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்? அவனோடு கொஞ்சம் பேசி இருக்கலாம். ஆனால் அவள் இப்படி பேசாமல் அவள் மறைமுகமாக ஒரு தந்திர உபாயத்தை உண்டு பண்ணி அந்த யாக்கோபு ஏசாவுக்கு போய் சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவனை என்ன செய்கிறா? இவள் தவறான வழியிலே நடத்தினாள். அல்லேலூயா. இதற்கு முன்ன இன்னொரு காரியமும் நடந்தது. அது என்னவென்று சொன்னா, இந்த யாக்கோபு தன் அண்ணனாகிய ஏசாவினுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டான். அல்லேலூயா. இப்படி இவன் 2 விஷயங்களையும் ஏமாற்றி பெற்று கொண்டதுனாலே அவனுக்கு எதிராக என்ன புறப்படுகிறது? கோபாக்கினை புறப்படுகிறது. கோபாக்கினை என்று சொல்லும்போது அவன் அண்ணனாகிய ஏசா அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். அல்லேலூயா. அப்படி எழும்பும்போது தகப்பனும் தாயும் கைவிட்டார்கள். தகப்பனும் தாயும் என்ன செய்திருக்கலாம்? கொஞ்சம் அவனுக்காக பரிந்து பேசி, அவனுக்காக வழக்காடி, ஏதாவது ஒரு காரியம் செய்து அவன் ஜீவனை தப்புவித்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யாமல் அவர்கள் செய்த ஒரு காரியம், அவனை அழைத்து திரும்ப அவனிடத்தில் பட்சமாய் பேசி, நீ உன் மாமனிடத்தில் போ, அங்கே இருக்கிற அவனுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை நீ விவாகம் செய்து கொள், உன் அண்ணனுடைய கோபம் தணிந்த பிறகு இவ்விடத்துக்கு திரும்பி வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார்கள். இப்ப அவன் போகும்போது அவன் ஒரு கரத்தில் கோலும் மற்றொரு கையில் வெறும் கையுமாக என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். அவனுடைய சூழ்நிலை நீங்கள் பாருங்கள். சேஷ்ட புத்திர பாகம் இப்பொழுது யாக்கோபினுடையது. தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும் யாக்கோபினுடையது. ஆனா ஒரு கையில் சேஷ்ட புத்திர பாகத்தையும் மற்றொரு கையில் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் சுமந்து திரிய வேண்டிய இவன் ஒரு கையில் கோலும் மற்றொரு கையில் ஒன்றுமில்லாதவனாக புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்ட சூழ்நிலை. அவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவன் கரத்தில் இல்லை. தகப்பனை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதமும் அவன் கரத்தில் இல்லை. அவன் அழுது கொண்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவனாக அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. இவனுக்கு தெய்வ பயம் உண்டா என்று சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. சிறு வயதிலிருந்து தகப்பன் ஆராதிக்கிறதையும் தாய் ஆராதிக்கிறதையும் பார்த்த புத்திரன். ஆனாலும் இவனுக்குள்ள என்ன இல்லை? தெய்வ பயமும் கிடையாது, தெய்வத்தின் மீது உள்ள விசுவாசமும் கிடையாது. ஒன்றுமில்லாதவனாய் வெறும் கையோடு கூட இவன் வனாந்திரத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய் கொண்டிருக்கும் போது ராத்திரி வருகிறது. என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. அவன் அழுது கொண்டு, எனக்கு துணையாக யாரும் இல்லையே, நான் தனித்தவனாய் இருக்கிறேனே, என் கஷ்டத்தில் எனக்கு ஒத்தாசை பண்ண ஒருவர் கூட இல்லையே, நான் நம்பியிருந்த தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டார்களே என்று சொல்லி வேதனையுள்ள மனுஷனாக அவன் அவ்விடத்தில் ஒரு கல்லை எடுத்து தன் தலைமாட்டில் வைத்து கொண்டு உறங்கினான். அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர் உண்டு, அநேக வேலைக்காரிகள் உண்டு, அநேக மிருக ஜீவன்கள் உண்டு, நல்லா படுத்து தூங்குவதற்கு மெத்தைகளும் தலையணைகளும் உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு. அப்படி இருந்தும்
அந்த வனாந்தரத்துல குளிரிலே நடுங்கி கொண்டு தலையில ஒரு கல்லை மாத்திரம் வைத்து உறங்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்படி தனித்தவனாக வேதனையுள்ளவனாய் அவன் உறங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அதற்கு முன்னே தேவன் அவனுக்கு என்ன செய்யவில்லை? ஒரு நாளும் வெளிப்படவே இல்லை. ஆனா தனித்தவனாக, ஒன்றுமில்லாதவனாக, வேதனையின் மத்தியில் அழுது கொண்டு கண்ணீரோடு படுத்திருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றினார். அல்லேலூயா. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். பூமியிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை தொட்டது, பரலோகத்தை தொட்டு கொண்டிருந்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அவன் கண்டான். அல்லேலூயா. அந்த ஏணியின் உச்சியிலே தேவன் நின்று கொண்டு அவனோடு கூட சில வார்த்தைகளை பேசினார். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. அவன் நம்பிக்கை இல்லாதவனாக, நம்புவதற்கு ஒருவரும் இல்லாதவனாக வேதனையோடு இருக்கிற சமயத்துல தான் கர்த்தர் அவனுக்கு முன்னாலே தோன்றி அவனோடு பேசுகிறார். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆபத்துகளுக்கு தப்புவிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். நான் திரும்பவும் உன்னை சமாதானத்தோடு இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அப்படி வாக்கு பண்ணும்போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்து அவன் ஒரு விண்ணப்பத்தையும் ஒரு பொருத்தனையையும் அவ்விடத்திலே செய்தான். 20ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண எனக்கு ஆகாரமும் உடுக்க எனக்கு வஸ்திரமும் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அல்லேலூயா. அங்கவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான் பாருங்க, ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் பாருங்க. நீர் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால், நான் போகிற இடத்தில் என்னை ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றி என்னை பெருக பண்ணி என்னை திரும்பவும் என் தேசத்துக்கு என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். அல்லேலூயா. எனக்கு உண்டாகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன். நான் தூணாக நிறுத்தின இந்த கல்லை உமக்கு ஆலயமாக கட்டுவேன் என்று அங்கே ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த தேவனை அந்த யாக்கோபு உறுதியாய் பற்றி கொண்டான். லாபானுக்கு வீட்டுக்கு போனது முதற்கொண்டு லாபானுக்கு வீட்டிலிருந்து வருகிறது வரைக்கும் 20 வருஷம் அவன் அங்கே தங்கி இருந்தான். 20 வருஷமும் லாபான் அவனை எவ்விதத்திலெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் என்ன செய்தான்? ஏமாற்றி கொண்டே இருந்தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தன் அண்ணனையும் தன் தகப்பனையும் ஏமாற்றினான். 2 தரம் ஏமாற்றினான். ஆனா லாபானுக்கு வீட்டுக்கு அவன் போன பின்பு அந்த லாபான் இளைய குமாரத்தியை கட்டி கொடுப்பதாக சொல்லி மாற்றி என்ன செய்தான்? ஏமாற்றி மூத்த மகளை கட்டி கொடுத்தான். ஸ்தோத்திரம். அடுத்து பிறகு சம்பளம் விஷயத்தில் வரும்போது 10 முறை என்ன செய்தான்? அவனை ஏமாற்றி ஏமாற்றி சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஆனா இப்படி அந்த லாபான் சொந்த மாமனார் அவனை எத்தனை தரமோ 20 வருஷமும் ஏமாற்றின போதிலும்
ஒரு தரம் கூட இவன் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அழகாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. அவன் கேட்டது அதுதான், நீர் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உன்னை எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து நான் சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அவன் கர்த்தரிடத்தில் சொன்ன பிரகாரம் 20 வருஷமும் கர்த்தர் அவனை நடத்தினார். அவன் மாமனார் அவனை ஏமாற்றுகிற போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சொப்பனத்தில் தோன்றி அவனுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து அந்த லாபானுடைய ஆடுகளை எல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து ஒற்ற மனுஷனாய் போன இவனை கர்த்தர் அவர் பெரிய ஜாதியாய் மாற்றினார். அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவன் 20 வருஷம் கழியுது. 20 வருஷம் முடியும் போது இவன் மறந்து போனா. ஆனா கர்த்தர் என்ன செய்யல? இவன் பண்ணின விண்ணப்பத்தை மறக்கவே இல்லை. அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ இங்க இருந்தது போதும், இனி நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ. அல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த 20 வருஷத்துல இவன் பண்ணின விண்ணப்பத்தை ஒருவேளை இவன் மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? ஒரு முறை கூட இவன் பண்ணின விண்ணப்பத்தை அவர் மறக்கவே இல்லை. அவனை பத்திரமாய் வழி நடத்தினார். அவனுக்கு வேண்டியவைகளை கொடுத்தார். அவனுடைய மாமன் அவனை ஏமாற்றும்படிக்கு எத்தனையோ தரம் முயற்சி பண்ணின போதும் கர்த்தர் அவனை ஏமாற்றத்துக்கு அல்ல, நிந்தைக்கு அல்ல, அவமானத்துக்கு அல்ல, புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் உரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்து கடைசியா 20 வருஷம் முடியும் போது கர்த்தரே அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ இங்க இருந்தது போதும், நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேன். உனக்கு மனைவிகளை கொடுத்தேன், அநேகம் பிள்ளைகளை கொடுத்தேன், அநேக வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தேன், அநேக மிருக ஜீவன்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். அல்லேலூயா. அப்படி போகும்போது பாருங்க, இவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அதற்கு பின்பு நீங்கள் வேதத்தில் எவ்விடத்தில் வாசித்து பார்த்தாலும் இந்த யாக்கோபு அந்நிய தெய்வங்களை சேவித்ததாக எங்கேயுமே வாசிக்க முடியாது. தன் வீட்டார் அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறவர்களா இருந்த போது கூட இவன் சொல்லுகிறான், விக்கிரகங்களை விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்கள். கர்வாலி மரத்தின் கீழ் விக்கிரகங்களை புதைத்து போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், இவன் பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவனை 20 வருஷ காலம் நடத்தின போது இவனுக்குள்ள இப்போ ஒரு நம்பிக்கை உண்டு, இப்போ ஒரு விசுவாசம் உண்டு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் இவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. என் தகப்பனை, என் ஆபிரகாமை வழிநடத்தின தெய்வம், ஈசாக்கை வழிநடத்தின தெய்வம் இப்பொழுது என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என் சந்ததியையும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், விக்கிரகங்களை உங்களை விட்டு விலக்கி அவைகளை கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. அதற்கு பின்பு அவனும் அவன் குடும்பமும் திரும்பி வரும்போது கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், தகப்பனும் தாயும் கைவிடுகிற அனுபவங்கள் நமக்கு வந்தாலும், நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் உண்டு, நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. அவரிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை போதும், இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டா அவர் நமக்கு இறங்கி உதவி செய்வார். அல்லேலூயா. கடந்த சில வருஷங்களுக்கு முன்ன நடந்த சம்பவம், அந்த பாஸ்டர் நேரடியா சொன்ன ஒரு காரியம். அவர் சபையில ஆராதனை முடித்த பிறகு ஒரு சகோதரி அவள் வருகிறா, வந்து அந்த ஊழியக்காரரிடத்தில் சொல்லுகிறா, நான் எத்தனையோ கோயில் போயிட்டேன், எத்தனையோ பரிகாரங்கள் செய்து விட்டேன், ஆனாலும் என் புருஷன் என்னிடத்தில் அன்பா இருக்க இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது.
ஒரு 2 வருஷம்தான் என் புருஷன் என்னிடத்தில் அன்பா இருந்தான். எனக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுக்கு பிறகு என் புருஷன் கிட்டத்தட்ட 12 வருஷம் என்னிடத்தில் அன்பா இருக்கவே இல்லை. என்னை ஒரு முறை கூட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு கொண்டு போனதில்லை. ஒரு முறை கூட என்கிட்ட சிரிச்சு பேசுனதில்லை. ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னை கண்டா சனிய வருது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போவாரு. அடுத்து அங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போ என்னை பார்த்தா சிரிச்சு ஒரு வார்த்தையும் பேச மாட்டாரு. அல்லது அவருக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா அதை என்கிட்ட இருந்து சொல்லவும் மாட்டாரு. போய் டீ கொண்டு வா, தின்ன ஏதாவது எடுத்து வை, இப்படி என்ன எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துதான் என்னோடு பேசுவார். என்கிட்ட ஒரு கொஞ்சம் கூட அவருக்கு அன்பு இல்லை அப்படின்னு அவள் சொல்லி அவரிடத்தில், அந்த போதகரிடத்தில் சொன்னா. உடனே அந்த போதகர் அவளிடத்தில் கேட்டா, நான் என்னம்மா செய்யறது? உடனே அவள் சொன்னா, எத்தனையோ கோவில்கள் நான் ஏறி இறங்கிட்டேன், எத்தனையோ பரிகாரங்கள் நான் செய்து பார்த்துட்டேன், ஆனா ஒன்றிலும் எனக்கு என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகல. என் புருஷன் என்னிடத்தில் பட்சமா இருக்கவே இல்லை. எல்லாரிடத்திலும் போகிறது போல இந்த கோவிலுக்கும் வந்து பார்க்கலாமே என்று சொல்லி நான் வந்திருக்கிறேன். எனக்காக ஏதாவது நீங்க பூஜை பண்ணணும், எனக்காக ஏதாவது மந்திரம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஜபம்னா என்னன்னு தெரியாது. அதனால பூஜையோ அல்லது மந்திரமோ எனக்காக நீங்க செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணி தரணும். அந்த பொருளை நான் என் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கும்போ என் புருஷன் அப்படியாவது என்ன செய்யணும், என்னிடத்தில் அன்பா இருக்கணும் அப்படின்னு அவள் சொன்னா. உடனே அவர் சொன்னாரு, நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல, நீ ஒன்று மாத்திரம் செய்யம்மா. நீ வீட்டில் இருக்கும்போ உன் புருஷனை பற்றி உனக்கு எப்போவெல்லாம் வேதனை உண்டாகிறதோ, வருத்தம் வருகிறதோ, அப்போ ஒரே ஒன்று மாத்திரம் சொல்லு, ஏசப்பா எனக்கு என் புருஷன் என்ன செய்யணும், அன்பா இருக்கணும், என் புருஷனோடு சிரிச்சு பேசணும். உனக்கு எப்போவெல்லாம் துக்கம் வருகிறதோ அந்த துக்கத்தை எல்லாம் இயேசுவே என்று சொல்லிவிடு. வேற ஒண்ணு நீ என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நிச்சயமா நாங்க ஆராதிக்கிற இந்த இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு நான் நம்புறேன் அம்மான்னு சொல்லி நான் அனுப்பித்து வைத்தார். உடனே இவளுக்கு ஒரே சந்தேகம், ஒரு பக்கம் சந்தேகம், இனி ஒரு பக்கம் சந்தோஷம். எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம், இத்தனை ஆயிரங்கள் கொடு, இத்தனை லட்சங்கள் கொடு அப்படின்னு கேட்டது உண்டு. நான் ஒரு பொருளை தருகிறேன், அதை கொண்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கொள், அல்லது நான் ஒரு மோதிரம் தருகிறேன், அதை உன்னுடைய விரலில போட்டுக்கொள், அல்லது நான் ஒரு சாதனத்தை கொடுக்கிறேன், அதை உன் கழுத்துல மாட்டிக்கொள், இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. ஆனா இவர் இப்படி சொல்லாம இயேசுவேன்னு சொல்லி உன் கஷ்டத்தை சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அற்றவளாக, விசுவாசம் இல்லாதவளாக அவள் தன் வீட்டுக்கு திரும்பி வந்தாள். அல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு ஒரு சில நாட்களுக்குள்ள அவளுக்கு உள்ளத்துல ஒரே ஒரு எண்ணம், சரி அந்த ஊழியக்காரர் ஒன்றும் காசு ஒன்றும் கேட்கலையே, அல்லது இன்னென்ன காரியம் நீ செய்யணும் ஒன்றும் சொல்லலையே, வாய் திறந்து நமக்கு கஷ்டம் உண்டாகும் போது, துக்கம் உண்டாகும் போது இயேசுவே என்று சொல்லி அந்த கஷ்டத்தை தானே சொல்லியிருக்காரு, சரி நாம் அப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவள் என்ன செய்ய தொடங்கினா, சமைத்து கொண்டிருக்கும் போது தன் புருஷனை பற்றின துக்கம் அவளுக்கு உண்டான உடனே, இயேசுவே என் புருஷன் என்கிட்ட அன்பா இருக்கணும், நான் சமைக்கிற சாப்பாட்டை அவர் சாப்பிடும்போது அவர் சந்தோஷப்படணும், சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு போதும் அப்படின்னு அவ சொல்லிக்கொண்டே அழுதாள். அடுத்து வீட்டை துடைக்கும் போது அவளுக்கு ஒரு துக்கம். உடனே அவ சொல்லுகிறா, இயேசுவே நான் கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேலைகளை என் வீட்டில் செய்கிறேன், ஆனால் என் புருஷன் ஒரு நாளும் ஒரு 100 ரூபாய் என்கிட்ட கொடுத்து ஏதாவது உனக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிடுன்னு சொன்னதே இல்லையே, ஒரு நாளாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அடுத்து அவள் ஸ்தோத்திரம், புருஷன் வீட்டுக்கு வருகிறான், முறைத்து கொண்டே எனக்கு டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறான். இவ உடனே போறா, டீ போடுறா. போடும்போது ஒரு பக்கம் கண்ணீர் வருகிறது. அப்பாவை சொல்லுகிறா, இயேசுவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்கியான்னு என் புருஷன் பாசமா கேட்டதில்லையே, ஒரு நாளாவது ஒரு வார்த்தையாவது என்ன அப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா எந்த ஒரு மாற்றமும் அவள் வீட்டுக்குள் நடக்கவே இல்லை. ஆனா ஒரு 2-3 வாரங்கள்
அவளுக்குள்ள விசுவாசம் வர தொடங்கிருச்சு. சொல்ல 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 அவளுக்குள்ள ஒரு மாற்றம். நான் சொல்லுகிற துக்கத்தை கேட்கிற ஒரு கடவுள் உண்டு. இயேசுங்கிற ஒரு கடவுள் என் துக்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் அழுது சொல்லும் போது எனக்கு உள்ளத்துல ஏதோ எண்ணம் புரியாத ஒரு ஆறுதலும் ஒரு நிம்மதியும் எனக்கு உண்டாகுது. அப்ப இப்படிப்பட்ட நிம்மதியை அந்த தெய்வம் கொடுக்கிறாருன்னு சொன்னா நிச்சயமா என் புருஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் உண்டாக்குவார் என்று சொல்லி அவ இன்னும் அதிகமா என்ன செய்ய தொடங்கினா, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு தன் துக்கத்தை பூரா அவரிடத்தில் சொல்ல தொடங்கினாள். ஒரு 2 மாதம் கழிந்தது. 2 மாதம் கழிந்த பிறகு அதே ஆலயத்துல கூட்டம் முடிகிறது. கூட்டம் முடிந்த உடனே இவள் ஓடி வந்து அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறா, என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. உடனே அவர் சொல்லுகிறாரு, எனக்கு ஞாபகம் இருக்கம்மா, உன் புருஷன் இப்ப உன்னிடத்தில் அன்பா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவள் சொன்னா, நீங்க சொன்னது போலவே நான் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு கண்ணீர் வடிச்சு எல்லாம் சொன்னேன். சொல்லும்போ இப்ப 3 மாசம் ஆச்சு, என் புருஷன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறார். என்ன வாரத்துல 2 தரம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. டெய்லியும் காலையில அவரால் முடிகிற நேரத்துல எல்லாம் எனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கிறாரு. அவர் எனக்கு டீ போட்டு கொடுக்கிறாரு. என் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கிறதை பார்க்கிலும் என்னிடத்தில் அவர் அதிக அன்பா இருக்கிறார். அவருக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது. ஆனா சர்ச்சுக்கு போவோம், நான் ரொம்ப நாளைக்கு முன்ன போனேங்க, போவோமான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் வேண்டான்னு முதல்ல சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காலையில வரும்போது அவரு யோசிச்சுட்டு டீ குடிக்கும் போது கேட்டார் என்கிட்ட, நீ சர்ச்சுக்கு போகணுன்னு கேட்டியே, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா உனக்கு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன செய்யறேன், உன்னை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே அவரு சொன்னாரு, இங்க வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இங்க ஜனங்கள் கைதட்டி ஆராதிக்கிறது, பாடல் பாடுகிறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரசங்கங்கள் கேட்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனையோ சினிமா தியேட்டர்கள் நான் போயிருக்கிறேன், எத்தனையோ திருவிழாக்கள்ல போய் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா அங்க நான் பார்த்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் இங்கு வந்து இருக்கும்போது என் உள்ளத்தில் உண்டாகிற சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவள் சொன்னா, அடுத்த வாரத்துல இருந்து நான் என் புருஷன் என் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா வருவோம் என்று சொன்னாள். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர். அல்லேலூயா. இந்த யாக்கோபு எப்படி வெறும் கோலும் கையுமாக அந்த வனாந்திரத்தை கடந்து போனான். போகும்போது கர்த்தரிடத்துல ஒரே ஒரு விண்ணப்பம், நீர் என்னை நடத்த வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை போஷிக்கணும், என்னை உடுத்துவிக்கணும், நான் சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரணும், அப்படி வந்தால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர் என்று சொன்னான். அந்த பிரகாரம் கர்த்தர் அவனை 20 வருஷம் கழிச்சு நடத்தி கொண்டு வரும்போது அதே கர்த்தர் அவனுக்கு தேவனாயிருந்தார். அல்லேலூயா. அவனை நடத்துகிறவராயிருந்தார். அதை போலத்தான் இந்த சகோதரியினுடைய ஜீவிதத்திலும் அவளுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தன் கஷ்டங்களை சொல்லி அழத் தொடங்கும் போது அவளுக்குள்ளே அவர் முதலாவது ஒரு சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் அவளுக்கு கொடுக்க தொடங்கினார். 2வது, அவள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அவள் புருஷனை அவளிடத்தில் சேர்த்தாள். அவள் புருஷன் அவளிடத்தில் மிகவும் அன்பாயிருந்தான். இப்பொழுது அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படித்தான். நமக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தினது போலவே வருகிற வருஷத்திலும் அவர் நம்மை நடத்துவார். யாக்கோபு போகும்போது வெறும் கையாய் போனா, ஆனா திரும்பி வரும்போது அவன் தன் ஜீவிதத்தின் அனுபவத்தை சொல்லுகிறான். நான் வெறும் கையா இந்த வனாந்தரத்தை கடந்து போனேன், ஆனா இப்பொழுது திரும்பி வரும்போதோ 2 பரிவாரங்களோடு வருகிறேன்.
வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏ எல்லோகே ஏ எல்லோகே ஏ எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஏ எல்லோகே ஏ எல்லோகே ஏ எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏ எல்லோகே ஏ எல்லோகே ஏ எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஏ எல்லோகே ஏ எல்லோகே ஏ எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை